என்னோட ரியல் பேர் வந்து வசாகத் சுல்தான் ஷா. அது ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு வாயில வராது. நான் வச்சுக்க முடியாதுன்றதுனால, சின்ன வயசுல ஸ்கூல்லயே வந்து சுல்தான் ஷான்ற சொல்லுவேன். அத தாண்டி பப்புன்ற நேம் வந்து அப்பா வந்து பாலுமந்திர சார்ட்ட ஒர்க் பண்ணாங்க. அசோசியேட் டைரக்டரா. ஸோ அப்போ நான் அந்த சுட்டி டிவில சீரியல் பண்ணேன்ல 6த் படிக்கும்போது. 6த், 7த் படிக்கும்போது அப்பா கொண்டு போய் பாலுமந்திர சார்ட்ட இன்ட்ரோ பண்ணாங்க. இன்ட்ரோ பண்ணிட்டு பையன் இந்த மாரி சுட்டி டிவில நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல அப்டின்னோனே, பாலு மகேந்திரா சார் என்ன வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாரு. பாலு மகேந்திரா சார் வந்து அவருடைய ரெக்கார்ட் பிரேக்ல அப்ப பாலு மகேந்திரா சார் என்ன பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது வெற்றிமாறன் சார் அசோசியேட் டைரக்டர் அப்போ. வெற்றிமாறன் சார நான் அங்கிள், அங்கிள், அங்கிள்ன்னு சொல்லுவேன். அப்ப வெற்றிமாறன் சார் என்ட்ட ஒண்ணு சொல்றாரு. பாலு மகேந்திரா சார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு தெரியுமா? இதுக்கு. யார் அங்கிள்? அப்படின்றேன் நானு. அவரு கமல் சாரு, அவர் வந்து ஒரு சரோஜாதேவி மேம் ஒரு 10 ஒரு பேர் சொல்றாங்க. நான் ரொம்ப கேஷுவலா அவ்வளோ பெரிய மேட்டர காதுல வாங்கிட்டு, "அப்படியா? சரி ஓகே." என்னன்னா, அது ஒரு சீரியஸ்னஸ் தெரியல, எதுவுமே தெரியல. சின்ன அது நான் ஒரு வயசுல இருந்து. செகண்ட்ல நான் திருப்பி பார்க்கும்போது வெற்றிமாறன் சார் என் கூட இருந்திருக்காரு. அவரு கூட நான் கைய புடிச்சு என்ன மேல கூட்டிட்டு போயிருக்காரு. நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். லிட்டரலி அதுக்கும் இதுக்கும் மூஞ்சி சம்மந்தமே இருக்காது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ. இது ஸோ சொல்லியிருக்கீங்களா சார் கிட்ட? யார்கிட்ட? வெற்றிமாறன் என்னைக்கா ஆ, ஆ. எதர்ச்சியா அதுக்கப்புறம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் நாங்க அந்த திருச்சிற்றம்பலமோட இதுக்கும் நாங்க வந்து ஆடியோ ஃபங்ஷனுக்கு லான்ச் வந்திருந்தாரு. ஃபங்ஷன் அப்பயும் அவர் பார்த்து நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு. அவர் ரிவ்யூ பண்ண டைம்லயும் ஒரு படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணேன். அப்ப கூப்பிட்டு நான் அவர்ட்ட அடையாளம் சொன்னேன். "நீதானடா அது? ஆனா அப்ப அப்படி இருந்த புசு புசுன்னு இப்ப என்னடா இப்படி ஆயிட்ட?" "சாப்பாடு இல்ல சார்" அப்படின்ட்ட ஒரே வார்த்தை. "சோறு போடல சார் சினிமா" அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அத நான் சொன்னேன். ஸோ அப்பதான் ரெகக்னைஸ் பண்ணாரு. அந்த மாதிரியான ஃபோட்டோவா தான் அந்த ஃபோட்டோ இருக்கும். ஸோ இத நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவ்ளோ பெரிய ஒரு ஆள். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு பெரிய எப்படி இப்ப நீங்க தனுஷ் சார சொல்றீங்களோ, அந்த மாரி பாலு மகேந்திரா சார் என்ன கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தாருன்றது வந்து என் லைஃப்ல நெனச்சு பார்க்காத ஒரு பெரிய ஒரு பிளஸ்டு மொமெண்ட். ஸோ அவரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்ப எங்க அப்பா சொல்றாரு அவர்கிட்ட போயிட்டு, "சார் பையன் பேரு சுல்தான் ஷா, வசாகத் சுல்தான் ஷா. உங்களுக்கு புடிச்ச ஏதாவது ஒரு பேர் சொன்னீங்கன்னா" அப்படின்னோனே அவர் டக்குன்னு ஒரே வார்த்தை என்ன பார்த்துட்டு, "எனக்கு ஒரு பையன் பொறந்தா பப்புன்னு கூப்பிடலான்னு இருந்தேன்" ஓ! அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை, பப்பு அப்படின்னு அவர் சொன்னாரு. அது அப்படியே அது நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்பா கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஸோ இன் தட் மொமெண்ட் ஐ ஸ்டார்ட்டட் பிலீவிங் த லைஃப் மிராக்கிள்ஸ். ஸோ அது இப்போ நான் யோசிக்கும்போது தெரியுது, ஓகே நீ சின்ன வயசுலேருந்தே உனக்கே தெரியாம எதுக்கோ நீ வந்து அர்ஜ் ஆயிருக்க. எதுக்கோ ஒண்ணு நீ ஆசைப்பட்டுருக்க. அது அதுவா நடக்குது. அதுதான் லைஃபோட தியரி. நம்ம ஆசைப்படுறத கரெக்ட்டா பண்ணிறணும். யாருக்கும் துரோகம் இல்லாம, யாருக்கும் கஷ்டம் குடுக்காம, ஹர்ட் குடுக்காம, ஆசை மேல நீங்க ப்ராப்பரா ஒரு மைண்ட் செட் வச்சுட்டீங்கன்னா, அந்த ஆசை உங்களுக்கு வரும்.